எபிசோட் 48. சத்யன் தன்னுடன் ஒன்றாக இரவு முழுவதும் இருந்ததாக ஷிவானி கூறியதும் கோபப்பட்ட பிரக்யா சத்யனுக்கு டிவோர்ஸ் கொடுப்பதாக கூறினாள். இனி சத்யன் ஷிவானிக்கு இடையே வரமாட்டேன் என கூறிய பிரக்யா காசா வில்லாவில் இருந்து வெளியேறினாள். அவளை தடுக்க முடியாத நிலையில் இருந்த சத்யன் நடந்ததை தேவை அழைத்து கூறினான். அதை கேட்ட தேவ் பிரக்யாவை தேடி சென்றான். ஷிவானியின் சதித்திட்டத்தில் சத்யன் மாட்டிக்கொண்டதை கூறினான். ஆனாலும் அதை நம்ப தயாராக இல்லாத பிரக்யா தேவ் மேல் கோபப்பட்டாள். என்னாஃப் தேவ், நீயே உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ண, இப்ப எப்படி ஒரே நாள்ல நல்லவ மாதிரி நடிக்கிற என்றாள். அவனோ, நீ சொல்றது சரிதான் பிரக்யா, நான் உன்னை லவ் பண்ண, அதுக்காக தான் உன்னை அன்னைக்கு கிட்னாப் பண்ண. இப்போ அதே மனநிலையில நான் இல்ல. காலையில சத்யன் அண்ணா தான் எனக்கு கால் பண்ணாரு. நைட் அதிகமா ட்ரிங்க் பண்ணதால அவரால் டிரைவ் பண்ண முடியல. அதுக்காக அவரை பிக்கப் பண்ண என்ன கூப்பிட்டாரு என விளக்கினான். அதை கேட்ட பிரக்யாவோ, நீ சொல்றத நம்ப நான் ஃபூல் இல்ல தேவ். சத்யனுக்கு ஒண்ணுன்னா அவர் முதல்ல கார்த்திக் இல்ல ஆஷாவை தான் கூப்பிடுவாரு. நீ மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லி விளையாடாத என கத்தினாள். பொறுமையை இழந்த தேவ் பிரக்யாவின் கன்னத்தை பிடித்து, உண்மையை சொன்னா கேட்க மாட்டியா? ஒருத்தர் ஒரு முறை தான் தப்பு பண்ணா எப்பவும் தப்பே பண்ணிட்டு இருப்பாங்களா? திருந்த மாட்டாங்களா என்றவன், கார்த்திக்க உன்னோட சேஃப்டிக்கு அண்ணா வச்சுட்டு போனாரு. அவரோட உயிரே போனாலும் கார்த்திக்க கூப்பிட்டு இருக்க மாட்டாரு. அண்ணாக்கு நீ இம்பார்ட்டன்ட். ஆஷா சிட்டிலேயே இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி ஆஷா பிசினஸ் ட்ரிப் போயிட்டா. அதனாலதான் அண்ணா ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிட்டாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காத, வாயில வந்ததெல்லாம் பேசாத பிரக்யா என கடுப்புடன் பேசினான். அவன் சொன்னதை கேட்ட பிரக்யா அமைதியானாள். தேவை பார்த்தவள், இப்ப நீ என்ன சொல்ல வர என கேட்டாள். தேவ் பொறுமையுடன், லிசன் பிரக்யா, ஷிவானி அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ண வச்சிருக்கா. அண்ணா மயங்கியதும் அவரை ரூம்க்கு கூப்பிட்டு போயிருக்கா. கண்டிப்பா சத்யன் தப்பு பண்ண சான்ஸே இல்ல என நடந்ததை அவளுக்கு மறுபடியும் விளக்கி கூறினான். தேவ் பேசியதை கேட்ட பிரக்யா, சோ இதனால உன்னை என்கிட்ட சமாதானம் பண்ண அவர் அனுப்பி வச்சாரா என கேட்டாள். அவள் மறுபடியும் முதலில் இருந்து கோபப்படுவதை பார்த்து மேலும் கடுப்பான தேவ், லுக் பிரக்யா, யாருக்காகவும் சப்போர்ட் பண்ண நான் இங்க வரல. அண்ணனுக்காக நான் சப்போர்ட் பண்ண அவசியமும் இல்ல. உன் மேல எனக்கு எப்பவும் வெறுப்பு வராது. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்னு தான் இருக்கேன். உன்னோட லைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ்ளோ தூரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு நடந்த உண்மைய சொல்லி புரிய வைக்கிறேன் என்றான். பிரக்யாவோ அதே கோபத்துடன், நீ நான் நல்லா இருக்கணும்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற, அப்புறம் எப்படி சிவானியை லவ் பண்றவர் கூட என்ன வாழ சொல்ற? அவர் மனசுல இன்னொருத்தி இருக்கும் போது அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும் என கேட்டாள். பிரக்யாவின் இந்த கேள்விக்கு தேவ் விரக்தியான சிரிப்பை வெளிப்படுத்தினான். என் அண்ணன் இல்லாம உன்னால வாழ முடியுமான்னு உன்னை நீயே கேளு பிரக்யா. உன்னோட மனசு உன்கிட்ட உண்மையை சொல்லும். இந்த 4 வருஷமா உன்னை நான் லவ் பண்றேன். என் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. லாஸ்ட் வரை உன்னோட ஞாபகத்திலே வாழலான்னு இருக்கேன். ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அவங்க கிடைக்காம அந்த வழியில வாழ்றது ரொம்ப கொடுமையானது பிரக்யா. அந்த கொடூர வாழ்க்கை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவும் உனக்கு சொல்றேன். நல்லா திங்க் பண்ணி முடிவெடு. பிளீஸ் ட்ரஸ்ட் மீ என உடைந்த குரலில் தேவ் பேசினான். தொடர்ந்து பேசிய தேவ், இதுக்கு முன்னாடி அண்ணா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதை நான் பார்த்ததே இல்ல. ஷிவானிய பிரிஞ்சப்ப கூட அவர் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. ஆனா நீ இல்லாம அவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு பிரக்யா என கூறினான். உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் தேவ். இனிமே என்னோட பர்சனல் லைஃப்ல நீங்க தலையிட வேணாம். இனிமே என் லைஃப்ல நீங்க வரக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. லீவ் மீ அலோன் என கோபத்துடன் கூறினாள். அவளின் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே இருந்த தேவ், யூ நோ பிரக்யா, ஒருவேளை உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி இப்போ சத்யன் அண்ணா போல நீ ட்ரிங்க் பண்ணிருந்தா கண்டிப்பா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் என்றான். தேவ் இப்படி சொன்னதை கேட்ட பிரக்யா அங்கு நிற்காமல் நடந்து சென்று கொண்டிருந்தாள். பிரக்யா, எங்க போற? நில்லு, ஸ்டாப், திஸ் இஸ் டூ மச், ஸ்டாப் பிரக்யா என கூறிக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்தான். அதற்குள் வேகமாக நடந்து சென்ற பிரக்யா சாலையோரம் ரெஸ்டாரண்ட் வித் பார் இருப்பதை பார்த்தாள். அவளின் மனதுக்குள் ஷிவானி மற்றும் சத்யன் ஒன்றாக இருப்பது மட்டுமே நினைவுக்கு வந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த பிரக்யா, ட்ரிங்க் பண்ணா எல்லாமே மறந்துடுமா? அப்ப இன்னைக்கு நானும் ட்ரிங்க் பண்றேன். நான் எப்படி எல்லாத்தையும் மறக்கிறேன்னு பாக்குறேன். அந்த ஷிவானி சத்யனை நான் மறக்கணும் என நினைத்தவள் அந்த பாருக்குள் சென்றாள். அதே நேரம் சத்யனை டிவோர்ஸ் செய்வதாக பிரக்யா கூறியதை கேட்ட ஷிவானி சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாள். வந்த வேலை முடிந்ததாக நினைத்த ஷிவானி காசா வில்லாவில் இருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு சென்றாள். அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்த ஷிவானியிடம் அவள் கணவன் பிரியன் சிரித்துக் கொண்டே வந்தான். அவனை பார்த்த ஷிவானி, வாட் ஹேப்பன்ட், என்ன பார்த்து ஏன் சிரிக்கிற என கேட்டாள். பிரியனோ, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம். உனக்காக டாக்டர் கிட்ட பேசி ஃபேக் ரிப்போர்ட் வாங்கி கொடுத்தேன். நீ சத்யன் கூட தங்க ஏற்பாடு பண்ண.
நேத்து நைட் சத்யன் உன் கூட இருக்க நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ சத்யன் பிரக்யா பிரிஞ்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருந்தேன். இது எல்லாத்தையும் நீ மறக்க கூடாது. எனக்கு பண்ண ப்ராமிஸையும் நீ மறக்க கூடாது. சீக்கிரமே சத்யனோட பிசினஸ் என் பேருக்கு மாறணும். அதுதான் நான் உன்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட். சோ மைண்ட் தட் என கூறினான். அவன் சொன்னதை கேட்ட சிவானி அவனை பார்த்து கொண்டே, எஸ், நான் எதையும் மறக்கல. நேத்து நைட் நானும் சத்யனும் ஒன்னா இருக்கு நீ ஹெல்ப் பண்ண. உனக்கு பண்ண ப்ராமிஸ நான் மறக்க மாட்டேன் என்றாள். அவள் கூறியதை கேட்டு வயிறு குலுங்க பிரியன் சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த சிவானி முகம் வெளுத்தது. ஷட் அப், எதுக்கு இப்படி சிரிக்கிற என கேட்டாள். அவனோ சிரித்து கொண்டே, லுக் சிவானி, நீ எல்லார்கிட்டயும் நடிக்கிறத என்கிட்டயும் ஃபாலோ பண்ணாத. உன்னை அந்த சத்தியம் நம்பி ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுன்னு உன்னை விட நல்லாவே எனக்கு தெரியும். சோ உன்னோட டிராமாவை என்கிட்ட காட்டாத என்றான். உடனே ஷாக்கான சிவானி கவலையான குரலில், நீ என்ன சொல்ல வர? நான் நடிக்கிறேனா என்றாள். என்ன யாருன்னு நினைச்சிட்ட சிவானி நீ? நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ அங்க சத்யன் கூட ஸ்டே பண்ண ரூம் புக் பண்ணதே நான் தானே. அதான் ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருந்த. உள்ள உனக்கும் சத்யனுக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்தனே. சும்மா சொல்லக்கூடாது சிவானி. இல்லாத பிள்ளைக்கு பேர் வைக்கிறது போல நடக்காதது நடந்ததுன்னு உன்னால மட்டும்தான் பேச முடியும் என்றான். பிரியன் இப்படி சொல்லவும் சிவானி முகம் வியர்த்தது. தொடர்ந்து பேசிய பிரியன், சத்யன் ஓவர் ட்ரிங்க் பண்ணதால அன்கான்சியஸா இருந்தான். அவன் கிட்ட நீ போட்ட சீனும் அவனும் வலையில நீ விழ வைக்க ட்ரை பண்ணதும் பார்த்த. அவன் நிதானமா இல்லைன்னாலும் அவனோட விரல் கூட உன் மேல படல. நீயா வாண்டடா அவன் கிட்ட போனாலும் உன்னை ஏத்துக்க அவன் ரெடியா இல்ல. நேத்து நைட் நீ பண்ண டிராமாவை மறுபடியும் பாக்குறியா என கூற பொறுமையை இழந்த சிவானி, ஷட் அப் பிரியன், சத்யனை நான் ரொம்ப லவ் பண்றேன். அவன் அந்த பிரக்யாவுக்கு சொந்தமானதை என்னால ஏத்துக்க முடியல. நேத்து நைட் நல்ல சான்ஸ் கிடைச்சது. சத்யனுக்கே அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அதை வச்சே சத்யன் என்கிட்ட க்ளோஸா இருந்தான்னு அவனை நம்ப வைப்பேன். சத்யனாடே எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது பண்ணா உன்னையும் சும்மா விட மாட்டேன் என ஆக்ரோஷமாக பேசினாள். கோபத்தில் சிவானியின் கழுத்தை பிடித்த பிரியன், உன்னை சும்மா எவன் கூடவும் அனுப்புற அளவுக்கு நல்லவன் இல்ல. இந்த ஜென்மத்துல அந்த சத்யன் உன்னை லவ் பண்ண மாட்டான். அது உனக்கு நேத்து நைட்டே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நீ ஆச்சு அந்த சத்யன் ஆச்சு. லுக், இதெல்லாம் உனக்கு சும்மா பண்ண நான் ஃபூல் இல்ல. எனக்கு சத்யனோட பிசினஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். அதை நீ தான் பண்ணணும். உன்னை உருகி உருகி லவ் பண்ண சத்யனையே நீ ஏமாத்தினவ. என்னை ஏமாத்த மாட்டியா என்ன? உன்னை நம்ப முடியாதுன்னு தான் நேற்று நைட் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸா வச்சிருக்கேன். எனக்கு சத்யனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரலன்னா என்கிட்ட இருக்கிற எல்லாமே சத்யனுக்கு போயிடும் என மிரட்டி விட்டு சென்றான். அவன் கழுத்தில் இருந்து கையை எடுத்ததும் வலியை உணர்ந்த சிவானி இருமினாள். அவளின் கண்கள் கலங்கி இருந்தன. அவளுக்குள் இப்போது பிரியன் பிரச்சனையாக வந்து நின்றான். எங்கே பிரியன் எல்லாத்தையும் பிரக்யாவிடம் சொல்லிவிடுவானோ என நினைத்து பயந்தாள். இதற்கிடையே பாருக்குள் நுழைந்த பிரக்யாவை அங்கிருந்த பெண் ஒருத்தி வரவேற்றாள். அவளை சுற்றி சில பெண்கள் ஆண்களுடன் குடித்து மகிழ்ந்தனர். அதை பார்த்தவளின் நினைவுக்குள் சத்யனும் சிவானியும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு அவர்கள் கிஸ் பண்ணுவது போல் தோன்றியது. அதனால் கண்கள் சிவந்த பிரக்யா அங்கிருக்கும் பணியாள் ஒருவனை அழைத்தான். எஸ் மேடம், வாட் யூ வாண்ட் என கேட்க பிரக்யாவோ, எனக்கு போதை வர்றது போல வைன் வேணும் என்றாள். அதை கேட்டவன் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பிரக்யாவின் மனதுக்குள் சத்யன் சிவானி மாறி மாறி வந்து சென்றனர். அதே நேரம் பிரக்யாவுக்கு எதிர் டேபிளில் தேவ் மற்றும் சத்யன் அமர்ந்திருந்தனர். பாரில் பிரக்யாவை பார்த்த சத்யன் மனதுக்குள் வருந்தினான். தேவ், வாட்ஸ் திஸ்? பிரக்யா ட்ரிங்க் பண்ணதே இல்ல. அவளுக்கு இந்த பழக்கம் வரக்கூடாது. அவளை நான் ஸ்டாப் பண்றேன் என எழுந்தான். தேவோ சத்யன் கையை பிடித்து இழுத்து அங்கேயே அமர வைத்தவன், ஜஸ்ட் வெயிட் அண்ணா, பிரக்யா ரொம்ப கோபத்துல இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை லூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் நாம அமைதியா தான் இருக்கணும். என்ன பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் என்றான். இருந்தாலும் தேவ் சொல்வதை கேட்காத சத்யன், are you mad தேவ்? you're a doctor, be like a doctor. she's pregnant. இந்த மாதிரி டைம்ல அவ ஆல்கஹால் எடுத்துக்கிறது அவளுக்கும் பேபிக்கும் நல்லதில்ல. அவ குடிக்கிறத அலோ பண்ண மாட்டேன் என்றான். சத்யன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த தேவ், அண்ணா ஜஸ்ட் 10 minutes வெயிட் பண்ணுங்க. அவங்க ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸ் வெளியே வர கொஞ்சம் பிரைவசி வேணும். அதுக்காகவாது நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்றான். சத்யனுக்கு பிரக்யா பாரில் குடிக்க அமர்ந்திருப்பது அவள் நெருப்பில் நிற்பது போல் உணர்ந்தான். கொஞ்ச நேரத்தில் வெயிட்டர் பிரக்யாவுக்கு வைன் பாட்டிலை எடுத்து வந்து வைத்தான். அவனே அதை திறந்து கிளாஸில் ஊற்றினான். அவனை பார்த்த பிரக்யா, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம், நீங்க போகலாம் என கூறி அவனை அனுப்பினாள். பின்னர் அந்த வைன் கிளாஸை கையில் எடுத்த பிரக்யா, எனக்கு யாருமே இல்ல. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அம்மா அப்பான்னு வளர்த்தவங்க ஏமாத்தினாங்க.
கூட இருக்கிற தங்கச்சி ஏமாத்துனா, லவ் பண்ணவன் ஏமாத்துனா, மேரேஜ் பண்ணவன் ஏமாத்துனா, இப்ப என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியல என புலம்பினாள். அப்போதுதான் பிரக்யாவுக்கு தான் கர்ப்பமாக இருப்பது தோன்ற தன் வயிற்றில் கை வைத்தவள், ஹே சாரி பேபி, யாரோ பண்ண தப்புக்கு நான் ட்ரிங்க் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்த பாத்துறேன், சாரி என்றவள் தன் கையில் இருந்த வைன் கிளாஸை கீழே எடுத்து வைத்தாள். அவளின் இந்த நிலையை பார்த்த சத்யனின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அதற்குள் பிரக்யா அருகில் வந்த ஒருவன் அவளின் கையை பிடித்தான். ஷிவானிக்கு எதிரான ஆதாரத்தை பிரக்யாவிடம் பிரியன் தருவானா? ஷிவானி சொன்ன பொய் சத்யனுக்கு தெரிய வருமா? பிரக்யாவின் கையை பிடித்த அந்த நபர்